திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 4.5 ஆண்டுகள்ல 88 பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்திருக்கின்றார்கள். வெறும் கள்ளக்குறிச்சியை மட்டும் பார்க்காது, சின்ன சின்ன ஊரிலும் 2 பேர் 3 பேர் 4 பேர் 88 பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்திருக்கிறாங்க. இந்தியாவினுடைய 2வது பெரிய மாநிலம், மகாராஷ்டிராவுக்கு பின்பு தொழில்துறையிலே புரட்சி காட்டக்கூடிய ஒரு மாநிலம். கள்ளச்சாராய சாவு என்பது 88 பேர் 4.5 ஆண்டுகள்ல இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. அந்த அவமானம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான். யோசிச்சு பாருங்க. கரூர்ல 2-3 வாரத்திற்கு முன்பு 41 அப்பாவி பொதுமக்கள் கரூர்ல இறந்திருக்கிறாங்க. என்னங்க தப்புனாங்க? ஒரு கூட்டத்துக்கு வர்றாங்க, கூட்டம் பாதுகாப்பாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில காவல்துறை அங்க இருப்பாங்க. 100 காவல்துறை கூட அங்கே பாதுகாப்புக்கு போடப்படவில்லை, 100 பேர் கூட. நேற்று பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரை கொலை செய்த குற்றவாளி, நம்பர் 1 குற்றவாளி இறந்த பொழுது, நேற்று அந்த குற்றவாளியினுடைய ஈம காரியத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எத்தனை பேரை பாதுகாப்பு போட்டாங்க தெரியுங்களா? 6 டெபுட்டி கமிஷனர், 3 ஜாயின்ட் கமிஷனர், 42 இன்ஸ்பெக்டர், 87 சப் இன்ஸ்பெக்டர், 1100 பேர் நேற்று ஆம்ஸ்ட்ராங்கனுடைய கொலை வழக்கில் குற்றவாளி 1ஆக இருந்தவனுக்கு நேற்று அத்தனை பேரை பந்தோபஸ்து கொடுத்திருக்கிறாங்க. ஆனா கரூர்ல 100 பேர். இதுலயே உங்களுக்கு தெரியும் திமுக ஆட்சியினுடைய அக்கறை எங்க இருக்கு, அவர்களுடைய கண்கள் எங்க இருக்கிறது என்பது வெளிவாக தெரியும். அன்பு சொந்தங்களே, ஆமாம், தமிழகம் மாறி இருக்கிறது, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. என்ன மாறி இருக்கு? ஆட்சிக்கு வந்த பொழுது முதலமைச்சர் அவங்க வேட்டி கட்டினாங்க, இன்னைக்கு முதலமைச்சர் அவங்க பேண்ட் போடுறாங்க. இது மாறி இருக்கு. இது மாறி இருக்கா? மாறி இருக்கு. வேட்டி கட்டினவர் பேண்ட்டுக்கு மாறிட்டார். ஆனா வயசானதை காட்டக்கூடாது, கொஞ்சம் பேண்ட் போட்ட இளமையா தெரியும், முதலமைச்சர் பேண்ட் போடுறார். முதலமைச்சருடைய பேரை, ஸ்பெயின்ல ஃபுட்பால் விளையாண்டு இருந்த பேரை 4.5 ஆண்டுகள் கழித்து தமிழகத்தில் சினிமா நடிகராக அடுத்த படத்தில் இன்பநிதி ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறாங்க. 4.5 ஆண்டுகள்ல இது மாறி இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி அவருடைய சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய நாயோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்து போடுவார். மக்களோட எல்லாம் புகைப்படம் போடவே மாட்டார், காலையில் நாயோட மட்டும்தான் போடுவார். ஒரு கருப்பு கலர் நாய். அந்த நாய் ஆட்சிக்கு வந்த பொழுது மீச கருப்பா இருந்தது, இப்ப அந்த நாய்க்கு மீச வெள்ளையா இருக்கு. இந்த 3 மட்டும்தான் தமிழகத்துல கடந்த 4.5 ஆண்டுகள்ல இந்த 3 மட்டும்தான் மாறி இருக்கு. வேட்டியிலிருந்து பேண்ட், ஸ்பெயின்ல ஃபுட்பால் ஆன போன பையன் இன்னைக்கு சினிமா ஹீரோ, ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷன் கம்பெனியினுடைய சிஇஓ. மீச வெள்ளையா இருந்த நாய் இன்னைக்கு மீச கருப்பா இருக்கு. இந்த 3ஐ தவிர தமிழகம் எங்கேயும் மாறவில்லை. கொலை காடுகளாக, நகரத்திலிருந்து கிராமத்து வரை ஆணவ படுகொலைகளாக, பார்க்கின்ற இடத்திலெல்லாம் 8 திக்கிலும் கூட மக்கள் மாண்டு கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சருக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவருக்கு எங்கேயாச்சும் போய் இப்படி கை காட்டணும், 4 பேர் வரணும். அதே கரூருக்கு போவாரு. அங்கேயே 5 ஆண்டுகளுக்கு முன்பு மிக மோசமான அமைச்சர் செந்தில் பாலாஜி, மிக மோசமானவர். அதே கரூருக்கு 5 ஆண்டுகள் கழிச்சு போய் இவரை விட உலகமாக உத்தமன் யாருமே இல்லை என்று சொல்வார். இன்னைக்கு இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னா, இன்னைக்கு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய பொதுமக்களை நாம யாரும் நோயாளி என்று சொல்லக்கூடாதாமா, மருத்துவ பயனாளி என்று சொல்லணுமா. என்னையா விஞ்ஞான கண்டுபிடிப்பு? நோயாளின்னு சொல்லிடாதீங்க, மருத்துவ பயனாளி. இதையே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களோ அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிய நாமளும் சாராய அமைச்சர்னு சொன்னா பிரச்சனை வருது. நீங்க பேரை மாத்தலாம், நாங்க மாத்தக்கூடாது. இது மட்டும்தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நோயாளின்னு கூப்பிடாதீங்க, மருத்துவ பயனாளி. அதையெல்லாம் தாண்டி அன்பு சொந்தங்களே, தன்னுடைய பெயரிலேயே திட்டங்களை அறிவிப்பது. 3 வருஷமா 4 வருஷமா என்ன சாதனை பண்ணிருக்கிறீங்க? கலைஞர் கருணாநிதி ஐயா பெயரில் ஒரு சாலைக்கு பேர் வைப்பாங்க. போர் அடிச்சு போனா 10 நாள் கழிச்சு கலைஞர் கருணாநிதி ஐயா பேர்ல ஒரு சிலை திறப்பாங்க. அதுவும் போர் அடிச்சு போச்சுன்னா கலைஞர் கருணாநிதி ஐயா பேர்ல விழா எடுப்பாங்க. அதுவும் போர் அடிச்சுனா கோபாலபுர கொத்தடிமைகள் அவர்களுக்கு அவர்களே பாராட்டு விழா நடத்துவாங்க. இந்த 4ஐ தவிர தமிழகத்துல 4.5 ஆண்டுகள்ல நடந்த ஒரு சாதனையை நீங்க சொல்லுங்க. அதனால்தான் அன்பு சொந்தங்களே, நம்முடைய கடமை இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தண்டனும் தலைவனும் நாம முடிவெடுத்திருக்கிறோம். அடுத்த முதலமைச்சராக, இதற்கு முன்பு முன்னாள் முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 மறுபடியும் ஆட்சி கட்டலுக்கு வர வேண்டும் என்கின்ற முடிவு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து, இங்கே சென்னையிலே இந்த கூட்டணி அமைக்கப்பட்டு எந்த வாக்கும் கூட சிந்தாம சிதறாம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய இந்த வாக்கு எல்லாம் இந்த பக்கம் வரணும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும்.
ஐயா உங்களுக்கு யாரை பிடிக்குதோ சினிமா தியேட்டருக்கு போங்க, விசில் அடிங்க, ஹீரோ படம் பாருங்க, வெளியே வாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. சினிமால நடிக்கிறவங்க நன்றாக ஆளுவார்கள் என்று நினைத்தால் அது வேண்டாம். அதனால் இந்த 2026 தேர்தலை பொறுத்தவரை நம்முடைய வாக்கு சிந்தாம சிதறாம தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு வாக்கையும் கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. யாராவது நான் மாத்தி போடுறேன், மாத்தி யோசிக்கிறேன்னா சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. 10 ஆண்டு காலம் ஆட்சியை பாருங்க, 5 ஆண்டு காலம் ஆட்சியை பாருங்க, தமிழகத்தினுடைய மாற்றத்தை பாருங்க. எதற்கு நான் இதை திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன் என்றால், இன்னைக்கு திமுகவினுடைய மனதில் இருக்கக்கூடிய அஸ்திரம், வாக்கு பிளவு ஏற்பட்டால் நாங்கள் ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்கின்ற மமதை, அகங்காரம். அதை உடைக்கணும். முழுமையாக நம்முடைய வாக்குகள் நமக்கு வரணும், கட்சியினுடைய வாக்குகள் வரணும், பொதுமக்களுடைய வாக்குகள் நமக்கு வரணும், திமுகவுக்கு எதிரில் இருக்கக்கூடிய வாக்குகள் நமக்கு வரணும். அதற்காகத்தான் இந்த யாத்திரை. நம்முடைய கட்சி நண்பர்கள் மட்டும் கூட்டத்துக்கு வந்து மாநில தலைவரை பார்த்துவிட்டு செல்வதற்காக யாத்திரை இல்லைங்க. இன்னும் முடிவு செய்யாத ஒருத்தரை நீங்க அழைச்சிட்டு வாங்க யாத்திரைக்கு. நயினார் அண்ணன் நம்முடைய ஊருக்கு வரும் பொழுது நம்முடைய கட்சி சொந்தங்களுக்கு எங்களுடைய தலைவர்களுடைய அன்பான வேண்டுகோள், நீங்க வாங்க, கட்சியில இல்லாத ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க. அதுதான் இந்த யாத்திரையினுடைய சாதனையா இருக்கணும். கட்சியில் இல்லாத ஒருத்தர் வந்து அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுவதை கேட்கணும். அதே போல இன்னும் 67 தொகுதியில அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதை கேட்கணும். அதை கேட்டுவிட்டு அவர்களுடைய மனசை மாற்ற வைப்பது தொண்டனுடைய கடமை.